நம்ம புரட்சி தலைவி அம்மாவை எல்லாரும் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தேவதைன்னு சொல்லுவேன். தெய்வம் எப்பவுமே ஒரு படி மேல இருக்கும், தேவதை நம்ம கூடவே இருக்கும். சிவனை நினைச்சா முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு புரட்சி தலைவி அம்மாவை நினைச்சா சக்தி கிடைக்கும். நம்ம அம்மாவோட சிரிப்பை விட பெரிய மயக்க மருந்து கிடையாது. நம்ம அம்மாவோட சிரிப்பு நம்மள அப்படி மயக்கும். நம்ம அம்மாவோட கண்கள் விட பெரிய காந்தம் கிடையாது. நம்ம அம்மாவோட கண்கள் அப்படி இழுக்கும். நம்ம அம்மாவோட வார்த்தையை தவிர பெரிய வார்த்தை கிடையாது, அது நம்மள அப்படி கட்டி போடும். நம்ம அம்மாவோட அன்பு தவிர பெரிய அன்பு கிடையாது, அந்த அன்பு உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கும். நம்ம அம்மாவோட விரலை விட சிறந்த விரல் கிடையாது, அந்த விரல் உன்னை சுட்டி காட்டினா உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அப்படி தேவதையா இருந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டவங்க நம்ம புரட்சி தலைவி அம்மா. அம்மா அண்ணா தமிழ்நாட்டுக்கு வரோம், திமுகக்கு ஜுவரம். கோவப்பட்ட சிங்கம் குணத்துல தங்கம். அப்படிப்பட்ட அம்மாவோட பிறந்த நாள் வருஷத்துல ஒரே நாள் வரும். ஆனா அம்மாவோட நினைவுகள் என்னோட வாழ்க்கை முழுசா இருக்கும். ஹாப்பி பர்த்டே அம்மா. அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி. 2016 234 தொகுதியிலையும் ரெட்டையில போட்டியிட்டது. அதுல 136 தொகுதியில ஜெயிச்சு மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சாங்க அம்மா. தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே ஒரே சின்னத்துல 234 தொகுதியிலையும் ஒரே சின்னத்துல போட்டியிட்டு அவ்வளவு பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்ச ஒரே கட்சி, ஒரே தலைவர் அம்மா மட்டும்தான். எவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் 3. 1 புரட்சி தலைவர், 2 ரெட்டையில, 3 புரட்சி தலைவி அம்மாதான். நம்ம அம்மாவோட உழைப்பு, நம்ம அம்மாவோட துணிச்சல், நம்ம அம்மாவோட திட்டமிடல், நம்ம அம்மாவோட தைரியம், நம்ம அம்மாவோட வீரம், நம்ம அம்மாவோட பண்பு, நம்ம அம்மா தமிழ்நாட்டு மக்கள் மேல வச்சிருந்த அன்புன்னு இந்த வெற்றிக்கு காரணம் அம்மா. அம்மா அம்மான்னு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனா எல்லாரும் அப்படியா? அத்தனை சாதனைகள் தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காங்களா? பசி தீர்ந்த உடனே சோர் போட்ட தாயை மறக்கிறவங்களுக்கும், ஆட்சி பிடிச்ச உடனே ஓட்டு போட்ட மக்களை மறக்கிறவங்களுக்கு சமாதிக்கு கூட இடம் கிடைக்காதுன்றது வரலாறு. ஆனா நம்ம அம்மா ஆட்சி கொடுத்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றினாங்க. சொல்லாததையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சாங்க நம்ம அம்மா.